உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? அப்பாவோட நம்பரை தேடிட்டு இருக்கேன். ரிங் போகுது. மை காட், இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறோங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? காலையே சுத்திக்கிட்டு திரியறா. கோ டு ஹெல். என்னாச்சு? கட் ஆயிடுச்சா? ரிஷியோட டாடு போன் கட் பண்றாரு. ரிஷியோட போனும் தானா கட் ஆகுது. ஏன்னா ரிஷி ஒன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். என்ன பேச்சு பேசுற? ரிஷி ஒண்ணு என்ன பிளாக் பண்ணல. உனக்கே தெரிஞ்சிரும். மெசேஜ் பண்ணி பாத்துரு, மெசேஜே போகாது. என்ன பாக்குற? மெசேஜ் பண்ணு. என்னாச்சு? என்ன டாக்ஸி கிடைக்கல, 2 ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நல்லதா போச்சு. சரிம்மா லக்ஷ்மி, போலாமா? மீட்டரை வேற ஆன் பண்ணிட்டா, வாங்க. வாமா வாமா போலாம். என்னவோ பெருசா சொல்றீங்க. பெரிய வீடு, பணம், சொத்து, அது இதுன்னு அது எல்லாமே இவகிட்ட இருக்கு. அண்ட் இவ்வளவு அவ வாழ்க்கை முழுக்க வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவகிட்ட அவ்வளோ இருக்கு. ரிஷியோட டாட் போன் கட் பண்றாரு. ரிஷியோட போன் கட் ஆகுது. ஏன்னா ரிஷி உன்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா ரிஷி என்ன தான் லைஃப்ல இருந்து ஒதுக்குறா. மனசார அவன் என்ன வெறுக்கிறான். ஆனா எனக்கே அவன் மேல அடிக்கடி நம்பிக்கை வருது. இப்ப பாரு, என்னோட நம்பிக்கை அவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். நான் தான் ஒரு பெரிய முட்டாள். இன்னைக்கு அவன் என்ன பிளாக் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் என்ன பிளாக் பண்ணிருப்பான்னு எதுக்காக என் மனசை நம்பல? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது? என்ன காரணம்? என்னாச்சு? ரிஷி ப்ரோ, முதல்ல மலிஷ்கா எவ்வளவு நாள் இங்கேயே இருக்க போறா? ஏ, அவ இஷ்டப்படி அவ இருந்துட்டு போட்டோம். அவ என்ன உன்னோட ரூம்லயா இருக்கா? கரெக்ட், அவ என் ரூம்ல இல்லதான். ஆனா நான் சீரியஸா கேக்குறேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஓகே? ஒரு பவுண்டரி இருக்கும். என்ன என்ன ப்ராப்ளம் ஆயுஷ்? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாலா என்ன? இன்னும் என்ன பண்ணணும்? வேணும்னே அவ இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கா. ஐ திங்க் ரிஷி ப்ரோ, மலிஷ்கா இஸ் ஃபைன். அவ அப்சல்யூட்லி நல்லா தான் இருக்கா. நீங்களும் லக்ஷ்மி நீ ஒன்னா இருக்கிறத அவளால பார்க்க முடியல. அதனாலதான் அவ இங்க தங்குறா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்க கவனம் அவ மேல விழணுங்கிறதுக்காக தான் இங்க தங்குறா. நத்திங் எல்ஸ். ஆயுஷ் இப்படி எல்லாம் பேசாத. ஆனா நான் உண்மையதான் சொல்றேன் ரிஷி ப்ரோ. இங்க பாரு, நான் மலிஷ்கா கூட இருக்கேன். நான் அவளை பாத்துக்கிறேன். அண்ட் எனக்கு லக்ஷ்மியை பத்தியும் நல்லாவே தெரியும். மலிஷ்கா என்ன மனசார விரும்புறா. அண்ட் எனக்கு இதுவும் தெரியும், உனக்கு லக்ஷ்மியை தான் ரொம்ப பிடிக்கும். உன்னை பொறுத்த வரைக்கும் நானும் லக்ஷ்மியும் பெஸ்ட் கப்பல், தி பெஸ்ட். யா, ஏன்னா நீங்க அப்படிதான். நீங்க 2 பேரும் தான் பெஸ்ட். பட் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, சில நேரத்துல உன் பேச்சுல நான் மயங்கி போயிடுறேன். அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, லக்ஷ்மி தான் என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்ண. லக்ஷ்மி என்ன ரொம்ப கேர் பண்றான்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ஆயுஷ். லக்ஷ்மி என்ன கேர் பண்ணல. ரியலி ரிஷி ப்ரோ? யா, பாரு, நீ மலிஷ்காவை பத்தி சொல்றல. உனக்கு தெரியுமா மலிஷ்கா ஏன் இங்க இருக்கான்னு? அவ இங்க எனக்காக வந்திருக்கா. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஆயுஷ், அதுக்காக தான் வந்திருக்கா. என்ன கேர் பண்ண வந்திருக்கா. பட் லக்ஷ்மி அவ இங்க வந்தால இல்ல. இன்ஃபேக்ட் நானே லக்ஷ்மியை கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னேன். நான் வெக்கத்தை விட்டு அவளை கூப்பிட்டு இருந்தேன். என்ன, நீங்க லக்ஷ்மிக்கு கால் பண்ணீங்களா? இமேஜின், நான் லக்ஷ்மிக்கு கால் பண்ணேன். ஆனா அவ வந்தாலா இல்ல. அண்ட் நான் ஏன் கால் பண்ணேன்னு தெரியுமா? ஏன் எதுக்காக பண்ணீங்க? அது என்னோட முட்டாள்தனம். என் மூளை குழம்பு இருந்தது. நான் லக்ஷ்மியோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். அவ என்ன கேர் பண்றான்னு நினைச்சேன். நான் இதை கூட யோசிச்சேன். அவளுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? லக்ஷ்மிக்கு மேல எந்த அக்கறையும் இல்லை.
அவ சும்மா பேசணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசுறான். அதுவும் நான் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான். ஏன்னா அவ என் மேல கோவப்பட விரும்பல. என்ன ரிஷி ப்ரோ, எதுக்கு நீங்க இதுதான் இப்படி உளறீங்க? உண்மை. இதுதான் உண்மை ஆயுஷ். லக்ஷ்மி என்ன விரும்பலங்கிறத அவ வாயாலேயே சொல்லிருக்கா. அத மலிஷ்காவும் கேட்டிருக்கா. அதுவும் இல்லாம இப்ப என்னோட நம்பரையும் அவ பிளாக் பண்ணிருக்கா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் போன் எடுத்து இப்பவே நீ செக் பண்ணி பாரு. உண்மை என்னன்னு தெரியும். என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா? மலிஷ்கா போய் தான் சொல்றா. என்னடா உளற? ரிஷி ப்ரோ, உங்களுக்கும் அவளை பத்தி தெரியும். லக்ஷ்மி விஷயத்துல அவ எப்பவும் இப்படிதான் போய் சொல்லுவா. டேய் யாரா நீ? ப்ரூஃபும் கண்ணு முன்னாடியே இருக்கு. அப்புறமும் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? ஷீ பிளாக்ட் மீ ப்ரோ. லக்ஷ்மி என்ன பிளாக் பண்ணிருக்கா. என்ன அவளுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்ல. சரி, மலிஷ்காவை விட நான் என்ன பத்தி பேசுறேன். என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு லக்ஷ்மியே என்கிட்ட சொன்னா. அது அவளுக்கு பிடிக்கலையா? இப்ப நானும் போய் சொல்றேனா? இல்ல ரிஷி ப்ரோ, நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லவே இல்ல. பட் அவளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து யோசிங்களேன். எதுக்காக அவ இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. அவ சொன்னது மட்டும்தான் முக்கியமான மேட்டர். அவ என்ன விரும்பலன்னு அவளே என்கிட்ட சொன்னா. அவளோட லைஃப்க்கு நான் தேவையில்லையா? நானும் அதை பத்தி கவலைப்படல. இனிமே நான் லக்ஷ்மியை பத்தி யோசிக்க போறதில்ல. இனிமே என் மைண்டுக்குள்ள அவளை பத்தி யோசனை இருக்காது. அவளை அப்படியே விட்டுரு. ரிஷி ப்ரோ, இதெல்லாம் இம்பாசிபிள். உங்களால இதெல்லாம் முடியாது. இங்க பாரு, எனக்கு என் ஃபேமிலியோட சந்தோஷம் தான் முக்கியம். என் மாமோட சந்தோஷம். ஐ நோ ரிஷி ப்ரோ, ஐ நோ. இதுல மாம், அதாவது நீல மாமி நடுவுல எங்க இருந்து வந்தாங்க? அண்ணி பாவம் உனக்காக ரொம்ப அவமானப்பட்டாங்க. தலை குனிஞ்சு நின்னாங்க. உன்கிட்ட வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. சரி விடு, அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை சொன்னா லக்ஷ்மி மேல கோபம் இன்னும் அதிகமாகும். பட் ஏன்? பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நான் என் மாமா அதிகமா ரெஸ்பெக்ட் பண்றேன். என் மாமா தாண்டி நான் என்னைக்கும் போக மாட்டேன். என் மாம் மேல எனக்கு அன்பு இருக்கு. அண்ட் மலிஷ்கா என்ன அதிகமா லவ் பண்றா. விஷயம் அவ்வளவுதான். இங்க பாரு, லக்ஷ்மி இருக்கால, அவ எப்படி வேணா இருக்கட்டும். அவ நல்லவளா கூட இருக்கலாம். அவ நல்லவதான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அவ எங்களுக்கு நடுவுல எப்ப வந்தாலும் அப்போல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீயே சொல்லு, லக்ஷ்மி என்னோட லைஃப்ல இல்லாதப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? நாம எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா தானே இருந்தோம். யாருக்கும் யாராலையும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்போ அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட உறவுக்கு நடுவுல லக்ஷ்மியை நான் எப்பவும் கொண்டு வர போறது. ஷாலோட போன். சித்தி, கொஞ்சம் சீக்கிரம் கதவு திறங்க. இரு. சீக்கிரம். ஒரு நிமிஷம். ஹலோ ஷாலு. ஷாலுவை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க? யார் பேசுறது? யாரா இருந்தா உனக்கு என்ன? பேசுறத மட்டும் கேளு. எனக்கு உன்னையும் உன் தங்கச்சிங்களையும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஷாலு, பாணியை கூட எனக்கு தெரியும். அவங்க மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்றது கூட தெரியும். கண்டிப்பா சாக விட மாட்டேன். இல்ல உன் தங்கச்சி திரும்ப வீட்டுக்கு வரணும்னா எனக்கு நாளைக்குள்ள 50 லட்சம் ரூபாய் வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.